வெள்ள மனசு கொண்டு, ஈஸியா எல்லாரையும் நம்பக்கூடிய, பழக்க முடிய கன்னி ராசிக்காரங்க. இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, வளமாகவும், நலமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவ தொடங்க. இப்போ இந்த பதிவுடைய தலைப்பு என்ன? இந்த பதிவ ஏன் நீங்க பார்க்கணும்? இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேங்க. சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 137 நாட்கள் வக்ர இருந்தாரு. நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. சனி பகவானுடைய இந்த மாற்றம் கன்னிக்கு எப்படிப்பட்ட பலன்கள கொடுக்கும்? நான் முன்னாடி சொல்லிட்டேன். வெள்ள மனசு கொண்டவங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவங்க. இதனாலே பல கஷ்டங்களுக்கு ஆளாகியிருக்காங்க. ஆனா சனி பகவான் இப்படிப்பட்ட ஆட்கள புடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா புடிக்காது. இது உண்மை. ஏன் அப்டின்னா, சனி பகவான பொறுத்தவரைக்கும் உழைக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். ஏமாறுறவங்கள சனி பகவானுக்கு பிடிக்காது. ஏமாத்துறவங்களையும் பிடிக்காது. அப்ப என்ன பண்ணணும்? கன்னி ராசி கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். சனியோட வக்ரகதியில நம்ம அப்படிப்பட்ட ஒரு வேலைய செஞ்சோமா, பிறவியிலிருந்தே எல்லாரையும் ஈஸியா நம்பி, நம்பி ஏமாந்து போனவங்க நம்ம. "ம்மா அது என்ன நேரமோ என்னவோ போம்மா, நாங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிடுறோம். எங்களால ஒருத்தங்கள சந்தேகப்படவே முடியறதில்ல" அப்படின்னு சொல்றீங்க. உண்மதான். அதையும் மறுக்க முடியாது. அது ஏன்னா உங்களுடைய குணம். ஏமாத்துறவங்களுடைய குணம் அதுனாக்க, ஏமாந்து போற அளவுக்கு நம்ம இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க. இந்த நேரத்துல கன்னி ராசிக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன். சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது, உங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்க, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உண்மையா இருக்கா? நீங்க இது நாள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தவங்க, அந்த நம்பிக்கைக்கு உரியவங்களா? உங்கள ஏமாத்தி நெறைய விஷயங்கள சாதிக்கிறாங்க பார்த்தீங்களா? முக்கியமா பண விஷயத்துல. அவங்களுக்கெல்லாம் உண்மையாவே பண தேவைகள் இருந்ததா? நீங்க செய்யக்கூடிய உதவிகள் அவங்களுக்கு உகத்தானதா? இப்படி நெறைய விஷயங்கள சனி பகவான் படம் போட்டு காட்டிருவாரு. பிக் பாஸ் வேற நடக்குது இல்லையா? குறும்படம் போலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட இந்த நேரம், காலம் உங்களுக்கு சில கிரகங்களுடைய அமைப்போட சேர்த்து சனி பகவான் சோதனைய நிறுத்திட்டு, உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்த கொடுக்க ரெடி ஆயிருக்காரு. கிரக நிலைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப கன்னி ராசிகள பொறுத்தவரைக்கும் புதன் உங்களுக்கு அதிபதிங்க. நவாம்சத்துல புதன் எப்படி இருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு பார்த்தோம்னாக்க, அவரு எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு நல்லதுதான். புத்தி, தொழில், கணக்கறிவு, வர்த்தகம், பேச்சுத்திறன், உடல்நலம் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய அமைப்புல புதன் நிக்கிறாரு. அதே சமயம் சனி நவாம்சத்துல எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா, வாழ்க்கையே நிலைத்து தர்றதுக்கும், கொஞ்சம் தாமதத்த கொடுத்து உழைப்புக்கு உண்டான பலன கொடுக்கறது, திருமணம், தொழில்ல இவரால மட்டும் தான் நியாயப்படுத்த முடியும். உங்களுடைய ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் புதன் பிளஸ் சனி சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா, அது ஒரு சாதாரண யோகமா நீங்க பார்க்க முடியாது. ஜோதிடத்துல அறிவு, பொறுமை, ஆழமான முடிவு, துல்லியமான கணக்கு மிக சக்தி வாய்ந்த இணைவுங்க. கன்னிக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரம் தான் கிடைச்சிருக்குது. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் புதன் அடிப்படையிலான ராசி. புதன் அப்படின்னாவே என்னங்க? பிரெயின், மூலகாரங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ குடுப்பாரு. என்னது? அனுபவத்த கொடுப்பாரு. இது 2ம் இப்ப சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அடுத்த 10 வருஷத்துக்கு உங்கள முன்னாடி நோக்கி கொண்டு போய் வெற்றிய உருவாக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு இப்ப கிடைக்க போகுது. நிரந்தரமா. சனி என்ன பண்ணுவாரு? தாமதிப்பாரு. புதன் முடிவு செய்ய வைப்பாரு. 2 பேருமே சேர்வதால வெற்றிங்கிறது கொஞ்சம் லேட்டா கிடைக்கிற மாரி இருக்கும். ஆனா அது நிலைச்சு இருக்கும். நீங்க படிக்கிறதுல இருந்தே ஒரு புதிய ஆழம் வரும். பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாரி இருப்பீங்க. ஆனா பலவிதமான டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா, புதன், சனி யோகம்ங்கிறது பகுத்தறிவு, மேனேஜ்மென்ட், அத்தாரிட்டி, ஃபைனான்ஸ், மெடிக்கல், ஆடிட்டிங் எல்லா துறைகளுமே மாஸ் காட்டுவீங்க. சக்சஸ் உங்களுக்கு நிச்சயமா உண்டு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையிலே இருக்கு. ஆனா கன்னி ராசி அத பிரயோகப்படுத்த மாட்டீங்க. இப்போ சனி பகவான் என்ன பண்றாரு தெரியுமா? புதன் பகவானுடைய சக்தியும் சேர்ந்து வேலை செய்ய வைக்கிறார். எந்த தடைகள் இருந்தாலும் அத நீங்க சுலபமா கடந்து போயிருவீங்க. பணம்ங்கிறது கொஞ்சம் மெதுவா வர மாரி இருக்கும். ஆனா புதன் இப்ப சேர்வதால ரொம்ப புத்திசாலித்தனமா நெறைய சேமிப்ப ஆரம்பிச்சுருவீங்க. சேமிப்பு அதிகமாகும், கடன் குறையும், உழைப்பால பெரிய வளர்ச்சிய பார்ப்பீங்க. பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும். சனி உங்களுக்கு அரசு, அதிகாரம், பொறுப்ப கொடுக்கிறாரு. உங்களுடைய உழைப்புக்கு 10 மடங்கு அதிகமான பலன கொடுக்கிறார். உங்களுக்கு நான் முடிப்பேன், என்னால முடியுங்கிற மன வலிமைய கொடுக்கிறாரு. எதிரிகள், போட்டியாளர்கள்லாம் இப்ப தள்ளி ஓடுவாங்க. உங்கள சமாளிக்க முடியாது. அதேபோல முன் ஜென்மத்துல கர்ம பலன்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இப்ப நேரடியா உங்களுக்கு கிடைக்க போகுது. சொல்லப்போனா இப்போ ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம்.
உடைய லைஃப் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல வகையில மாத்தி அமைக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அப்படி. ஒரு மாஸ் காம்பினேஷன். நிறைவான திருமணம், உறுதியான தொழில், நிலையான பணவரவு, சிகரம் தொடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிய பார்க்க போறீங்க. ஜோதிட ரீதியா இத நம்ம என்ன சொல்லுவோம்? புதன் நட்பு, சனி சமாதானமான நெருக்கம். ஸோ, உங்க இயற்கையிலேயே வந்து எதிரிகள்லாம் இப்ப இல்லாம போவாங்க. இந்த யோகம்ங்கிறது கன்னி ராசிகளுக்கு வாழ்க்கைய உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான அ யோகம்னு சொல்லலாம். பெரிய பதவி, உயர்ந்த சம்பளம், அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு, பெரிய பெரிய பொசிஷனு, உயர் பதவிகள், பொறுப்புகள்லாம் வரும். கன்சல்டிங், ஆடிட்டிங், எஜுகேஷனு, மெடிக்கல் லைன் எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சி. அதாவது கன்னி ராசி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, அது உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும். ஒரு உச்ச நிலைக்கு போவீங்க. நிலையான திருமணம், நீண்ட ஆயுள், உயர்வான தொழில். புரியுதுங்களா? சொல்லப்போனா அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து, கிரக அமைப்புகளே புரட்டி போட்டு, இந்த வருஷத்துல நீங்க வரலாறு காணாத அளவுக்கு உயர்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட சக்திகள் உங்களுக்கு பலம் சேர்க்குது. உங்க கட்டத்துல புதன், சனி இந்த ராசி அமைப்புகள் ஒன்றாய் இணையிற வீர சக்தி கொடுக்கக்கூடிய நேரம். இந்த காலம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதா செயல்பட போகுது. புதன்னா யாரு? சாதாரணமா? அறிவு, வர்த்தகம், கணக்கு, மருத்துவம், புலமை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்ப பார்க்கணுமே. சனியும் இப்போது அதுல பயணம் பண்றாரு. புத்திசாலிய பார்த்தாலே பயம் வரும். அதே போல கோபக்காரங்கள பார்த்தாலேயும் பயம் வரும். இது 2ம் சேர்ந்தவங்க தான் இந்த சனி பகவானும், புதன் பகவானும். இப்ப கண்ணில இந்த 2 கிரகங்களுடைய செயல்பாடு தான் கொஞ்சம் வேகமா இருக்கு. சோ, எதிரிகளை வெல்ல முடியும். கடன் குறையும். வேலை கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மிக மிக சக்தி வாய்ந்த இடமா கன்னிக்கு வேலை செய்யுது. குரு மறைமுக உதவிகளை தரார். செவ்வா பார்ட்னர்ஷிப்ப செயல்படுத்துறாரு. சூரியன், சுக்கிரன் தொழில வெற்றி குடுக்குறாங்க. புதன் கன்னி ராசிக்கு பணமும் சரி, பரிசும் சரி, வேலையும் சரி, அங்கீகாரம் கிடைக்குது. வளர்ச்சி கிடைக்குது. சனி வக்ரம்னா என்னங்க? இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணாரு? வேலையில தாமதம், மனக்குழப்பம், செலவு அதிகம், பழைய கஷ்டங்கள் நினைவுக்கு வர்றது, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போறது. இப்ப இந்த வக்ர நிவர்த்தியினால எல்லாமே முடிவுக்கு வருது. தடை உடையுது, எதிரிகள் மறையுது, உடல் நலம் சீரா இருக்கு, நிலையான வேலை கிடைக்குது, பணவரவு அதிகமாகுது, முடிவெடுக்கக்கூடிய திறன்ல கூர்மையா செயல்படுறேன் ஒரு வாள் போல. இந்த முடிவு எடுத்தா இது வந்து கண்டிப்பா நமக்கு வெற்றி தான் அப்படி போல. கன்னியுடைய புத்தி சக்தி, புதன் பகவானுடைய சக்தி 5 மடங்கு அதிகம். ஏன்னா, சனி பகவான பொறுத்து உங்களுக்கு உங்கள காக்கக்கூடிய அமைப்புல வந்து நிக்கிறார். சனி உங்களுக்கு 5வது, 6வது வீட்டுக்கு சொந்தக்காரர். புதன் உங்களுக்கு அதிபதி. 2 பேரும் வந்து நண்பர்கள் இல்ல. ஆனா ஜோதிட ரீதியா அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு விசேஷம் நடக்கும். அறிவை தரக்கூடிய புதனும், ஆழம், பொறுப்பு, பொறுமையை தரக்கூடிய சனி பகவானும் சேர்வதால வல்லமை, ஆழம், வெற்றி. கன்னி ராசிக்கு இது ஒரு பொற்காலம்ங்கிறது இப்ப புரியுதுங்களா? சோ புதன் 10, 11ஆம் வீட்ல சுழற்சி. சனி 6வது வீட்ல நிலையா இருக்கிறாரு. 2 பேரும் நேரடியா தொழில், கடன், நேர்மை, அறிவு இது எல்லாத்தையும் சாத்தியங்கள உருவாக்குறாங்க. உங்கள சாதிக்க வைக்கிறாங்க. புதன் பலம், திட்ட பலம். சனி பலம், கால பலம். 2ம் சேர்றப்போ முயற்சி வெற்றி தருது. எதிரிகள்லாம் தன்னால தொலைஞ்சு போவாங்க. வேலையில இருக்கக்கூடிய தடைகள் தானா சரியாகும். பேசியே காரியம் சாதிப்பீங்க. கணக்கு போட்டு சம்பாதிப்பீங்க. நீங்க சொல்றதுக்கு மதிப்பு கூடும். தொழில எதிர்பார்க்காத வெற்றி உண்டு. உழைப்புக்கு 100% வெற்றி கிடைக்கும். சனி பகவானுடைய முழு கருணை பார்வை. செம்ம முக்கியமான அமைப்புங்க உங்களுக்கு. அதே போல நீங்க தவிர்க்க வேண்டியது தேவையில்லா திங்கிங், ஓவர் திங்கிங் வேண்டாம். அதே போல தேவையில்லாம யார்ட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்த நீங்க பேசுனதா கூட சரி. மத்தவங்க ஒத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு சரின்னு பட்டத பண்ணிட்டு போயிட்டே இருங்க. மத்தவங்க சொல்றத மனசுல வச்சுக்காதீங்க. மத்தவங்களுடைய நோக்கம் என்ன? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி உன் மனச கெடுக்கணும். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி உன்ன வந்து பலம் இழக்கிறவனா பண்ணணும். உன் மனசு தான் உன்னுடைய பலம். அத வந்து உடைக்கணும். சோ அதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. சோ இத பெருசா எடுத்துக்காதீங்க. அதே போல தினசரி நீங்க சனி பகவானையும், விநாயகர் பெருமானையும், சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும். ஓம் சனீஸ்வராய நமக 21 முறை. ஓம் நமக் சிவாய 108 முறை. விநாயகர் பெருமானுடைய மூல மந்திரம் தெரிஞ்சா 12 முறை. அப்படி இல்லைன்னா ஓம் விநாயகர் பெருமானை போற்றி போற்றி. இந்த 3 தெய்வனுடைய மந்திரத்தையும் உச்சரிக்கணும். தினசரி இத நீங்க சொல்வதால, உங்களுடைய வாக்கு வன்மையால வளம் காணுவீங்க. நீங்க சொன்னா அது பலிக்கும். ஆல்ரெடி கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, பின்னாடி நடக்கிறத முன்கூட்டி கணிக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா அவங்க வந்து கேர்லெஸ்ஸா விட்டுறீங்க. சனி பகவான் நம்மளே சொல்லிட்டேன். இந்த அப்புறம் பார்த்துக்கலாம்.
அதேபோல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படல அப்படின்னாலும் சனி பகவானுக்கு பிடிக்காது. இத்தன நாள் உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளான காரணம் இதுதான். சோ என்ன பண்ணணும்? கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதேபோல சனிக்கிழமைகள்ல கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா? அத தானம் கொடுங்க. அதேபோல சனி பகவானுக்கும் நல்லெண்ணெயால தீபம் ஏற்றுங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. பசியால அவதிப்படுறவங்களுக்கு உண்மையாவே அவங்க கஷ்டப்படுங்க. அந்த கோயில் குளத்துக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல வசதி வாய்ப்போட வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்றதெல்லாம் பெருசு கிடையாது. உண்மையாவே பசிக்காக வாடக்கூடியவங்களுக்கு உணவளிங்க. அதுதான் அன்னதானம். சிறந்த தானம். அது உங்களுக்கு பெரும் புண்ணியம் சேர்க்கும். அதேபோல புதன்கிழமை தோறும் உங்களுக்கு புதன் அதிபதிங்கிறதுனால பச்சை ஆடைய பயன்படுத்துங்க. குறிப்பா ஏதாவது ஒண்ணு பச்சை கலர்ல கூட வச்சுக்கோங்க. புதன்கிழமையில விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அதேபோல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய கொத்தமல்லி இருக்கு இல்லையா? அந்த கட்டு அது தானம் கொடுங்க. குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதன் அப்படின்னாவே அறிவு, புத்தி, படிப்பு, கல்வி இல்லையா? சோ புத்தகங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. பேனா ஏதோ ஒரு வகையில படிப்புக்கும் உதவி பண்ணுங்க. அதேபோல நீங்க போக வேண்டிய கோவில் ஸ்தலம் சனி பகவான் கோயில். திருநள்ளாறு போனாலும் சரி, இல்ல தஞ்சைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் சரி. ஆஞ்சநேய பெருமான் கோவில், விநாயகர் கோவில். சரிங்களா? கன்னி ராசிக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில சும்மா மாற்றம் கிடையாது. மறுபிறப்பு தரக்கூடிய மாற்றம். உங்களுடைய அறிவுக்கும், உங்களுடைய உழைப்புக்கும், உங்களுடைய நேர்மைக்கும் இனி யாராலுமே போட்டியா நிற்க முடியாது. அந்த அளவுக்கு சனி பகவான் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க தாழ்ந்து இருந்தாலும், நாளைக்கு உங்களை உச்சிக்கு உயர்த்துவது நிச்சயம்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. இந்த கட்டத்துல அறிவு, வெற்றி, பணம், அதிர்ஷ்டம் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரப்போகுது. கன்னி ராசியினுடைய ஒளி இனி யாராலையும் மறைக்க முடியாது. இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கு. குறிப்பா கன்னி ராசி உங்கள நீங்க தாழ்வா நினைக்காதீங்க. உங்கள நீங்க எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு நிச்சயம். அறிவு, தீர்மானம், கண்ணோட்டம். இது 3மே எப்பேர்ப்பட்ட தலைவர்கிட்ட கூட கிடையாது. ஆனா அது ஒண்ணு சேர்ந்து கன்னிகிட்ட இருக்கு. கண்ணால் பார்க்காத விஷயத்த கூட மனசுலயே கணக்கு போட்டு, அடுத்து 10 வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறத அளவுக்கு கணிக்கக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மளால மத்தவங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்மளால நம்ம வாழ்க்கைய சீர்படுத்திக்க முடியல. இப்ப என்ன பண்ணும்னா, நீங்க அமைதியா வரக்கூடிய வாய்ப்புகள உங்களுக்காக மட்டும் பயன்படுத்தணும். நீங்க ஒருத்தர் அமைதியா இருக்கீங்க அப்டின்னா, உலகம் நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களால தான் வாழ்க்கை. திட்டமா இருக்கட்டும், சுத்தமா இருக்கட்டும். சரியா நகரும். அதுதான் கன்னியுடைய வலிமை. கன்னி நெனச்சிருச்சு அப்டின்னா, உலகமே குழப்பமா இருந்தா கூட சரி. அத ஒழுங்குபடுத்தி சரியா வழிநடத்தக்கூடிய அமைப்பு கன்னிக்கு மட்டும் தான் உண்டு. சோ இப்படிப்பட்ட கன்னிக்கு சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக பெருசு. உழைக்கிறியா? வெற்றி உண்டு. சண்டை சச்சரவு இருக்கா? அதுக்கு தீர்வு உண்டு. உயர்வு வேணுமா? கண்டிப்பா உறுதியா கொடுக்குறேன். எதிரிகள் அழிந்து போறாங்க. வாழ்க்கையில வெற்றி பெற மிகவும் சக்தி வாய்ந்த காலத்துல இப்ப நீங்க நுழையறீங்க. கடன் முடியுது. வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் பட்ட கண்ணீருக்கு விடை உண்டு. உங்கள யாராலயும் இன்னைக்கு தடுக்க முடியாதுங்க. அதுவும் தொழிலாகட்டும், வேலையா இருக்கட்டும். எப்பவுமே நேர்மை தவறாதவங்க. உழைப்புல என்ன சொல்றது? பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. பிளான் பண்ணுவீங்க. அத கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் அறிவு திறன் உங்களுக்கு அதிகம். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம நமக்காக ஒரு நாளும் பண்ணது கிடையாது. இனி உங்களுக்காக பண்ணணும். இதுதான் சனி பகவான் சொல்றாரு. இத்தன வருஷம் நீ பட்ட கஷ்டத்துக்கு, இப்ப நான் உனக்கு உயர்வ தரேன். உனக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? நோட் பண்ணிக்கோ. தொடர்ந்து வேலை செய். உனக்கு உயர்வு குடுக்குறேன். பெரிய பெரிய ஒப்பந்தங்கள குடுக்குறேன். மேல் அதிகாரிகிட்ட நம்பிக்கை குடுக்குறேன். அவர்களால உங்களுக்கு ஆதரவு குடுக்குறேன். பதவி உயர்வு குடுக்குறேன். சம்பள உயர்வு குடுக்குறேன். புதிய புதிய பதவிகள் உங்கள தேடி வரும். கடல் அளவு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன். உன்னுடைய உழைப்புக்கு உண்டான அங்கீகாரத்த குடுக்குறேன். தலைமை பண்பு குடுக்குறேன். அரசு வேலையில இருக்கு அப்டின்னாக்க, எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டு. தனியார் துறையில வேலை பார்க்குறீங்களா? அதுலயுமே உங்களுக்கு நல்ல உயர்வு, நல்ல குரோத். வேலை தேடுறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை. நல்ல சேலரி. ஒரு வேளை, 2 வேளை கிடையாது. வேலைக்கு மேல வேலை வந்துட்டே இருக்கும். நீங்க முயற்சி மட்டும் பண்ணி பாருங்க. தன்னால உங்களுக்கு உயர்வு தேடி வரும். அதேபோல பணம். பணவரவு தொடர்ந்து வரும். கடன் பிரச்சனை இருக்கு, முடிஞ்சிரும். தேவையில்லாத செலவு குறையும். சொத்து பத்துக்கள வாங்குவீங்க. வீடு, வண்டி, வாகனம், நிலபலம், கோல்டு வாங்குவீங்க. பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உழைப்புக்கு பணம் நேரடியா வரும். அதுபோல வீடு. வீட்ல இருந்த குழப்பங்களா இருக்கட்டும், கணவன் மனைவி
புரிஞ்சுக்காம இருக்கட்டும். அது எல்லாமே மாறும். வீட்ல எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. கணவன் மனைவி ஒத்துமை அதிகமாகுது. குழந்தைகளுடைய கல்வியில வெற்றி பெறுவாங்க. தாய் தந்தையுடைய அரவணைப்பு, ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்ல எல்லாமே சுபிக்ஷமா மாறும். கன்னி ராசிக்காரங்க வீட்டை காப்பாத்த போறதவங்க நீங்க. இப்ப அதே வீடு உங்கள பாதுகாக்க போகுது. மகிழ்ச்சிய தரப்போகுது. அதேபோல காதல். காதல்ல இருந்த அந்த கசப்பு தன்மை இப்ப வந்து இனிக்கும். புரிஞ்சுக்காம பிரிஞ்சிருந்தா கூட சரி, காதல் உறவுகள் ஈர்விட்டார் சம்மத்தோட இப்போ சரியாகும். லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, இப்ப சக்சஸ் ஆகும். மேரேஜ்ல வந்து இப்ப வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கும் வலுவான வாய்ப்பு இருக்கு. அதுபோல வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா, நிலையான வளர்ச்சி. கஸ்டமர்ஸ் கிட்ட அதிகப்படியான நம்பிக்கை பெறுவீங்க. ஆன்லைன் பிசினஸா இருக்கட்டும், எந்த தொழில் செய்தாலும் சரி. அதேபோல லோன் கேட்டிருந்தா கூட அப்ரூவல் கிடைக்கும். நல்ல நிலையான வருமானங்க. நல்ல குரோத். தொழில்லாம் புதிய புதிய யுக்திகள கையாளுவீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றாங்க இல்லையா? அது. இதுலயே குறிப்பா இந்த ஆடிட்டிங்கு, ஃபைனான்ஸு, மெடிஷனு, டியூஷனு, கோச்சிங்கு, ஃபுட் ப்ராடக்ட்ஸு, கன்சல்டன்சி இதெல்லாம் சிறப்பான வெற்றி. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைலாம் இப்போ சுத்தமா சரியாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. உடைய எனர்ஜி அதிகமாகுது. பயம் எல்லாமே குறையுது. மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும். இனி கன்னி ராசியுடைய வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. நீங்க பார்த்த துன்பங்கள் எல்லாம் உங்கள விட்டு விலகிடுச்சு. நீங்க சம்பாதிக்க வேண்டியது இனி வந்து மகிழ்ச்சி மட்டும் தான். இப்ப எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. கடந்த காலத்துல யாருமே உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ உங்கள எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய உழைப்பு இப்ப மதிக்கப்படும். உங்க வாழ்க்கையில உயர்விலயும் சரி, செல்வத்திலயும் சரி, அமைதியிலும் சரி, பெரிய அளவு மாற்றம் வருது. கன்னி ராசினுடைய அதிர்ஷ்ட வெள்ளம் இப்ப ஆரம்பம். அருள், பாக்கியம், வெற்றி உங்களோட நிரம்பி இருக்க போகுது. சொல்லப்போனா கன்னி ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் கிடையாது. நீங்க உடைஞ்சு போகாத நேரம் கிடையாது. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வலிமையா மாறிடுச்சு. சொல்லுவாங்க இல்லையா? "அட போப்பா பழகிடுச்சு. பட்டு பட்டு கொஞ்சமா நஞ்சமா. இது என்ன பிரச்சனை? இத விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் நான் பார்த்துட்டேன்." அப்படின்ற அளவுக்கு தான் மனநிலை இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்போ அந்த கஷ்டமெல்லாம் நீங்க சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய நேரம். சொல்லப்போனா நீங்களே சொல்லுவீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து. "அன்னைக்கு நான் அந்த கஷ்டத்த படலன்னா, இன்னைக்கு எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காதுல்ல." அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்களா மாத்தி, வாய்ப்புகள கொடுத்து, அத அதிர்ஷ்டகரமா வேலை செய்ய வச்சு, ஒட்டுமொத்தமா சனி பகவான் கன்னி ராசிய அழ வச்ச நேரம் முடிந்து, அழகா சிரிக்க வச்சு பார்க்க போறார். சிம்மாசனத்துல சீரும் சிறப்புமா உட்கார வச்சு பார்க்க போறார். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. கன்னி ராசி பொதுவாவே ரொம்ப சிரிக்கக்கூடியவங்க. கஷ்டங்கள மறைச்சுக்கிட்டு, அது ஒரு முகமூடியா பயன்படுத்துறீங்க இல்லையா? இனி உள்ளுக்குள்ளேயும் சிரிப்பு இருக்கும், வெளியிலயும் சிரிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு நேரம், காலம் உங்களுக்கு பொற்காலம். வாழ்த்துக்கள்ங்க.